குட் டே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்னன்னா objective ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்ல என்னென்ன ஒப்ஜெக்டிவ்லாம் இருக்கும், என்னென்ன நன்மைகள் இருக்கும், அந்த பிஸ்னஸை ஒரு குட் கோல்குள்ள கொண்டு போகணும்னா என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் வேணும். அதாவது என்னன்னா ஒரு பிஸ்னஸோட மெயினான ஒரு விஷயமே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. இன்னொன்று வந்து இன்னோவேஷனை கிரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. இது எல்லாமே பண்றது யாரு? ஒரு ஹியூமன் தான் பண்ண முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கோட நேமே வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ஆக்டிவிட்டினா வேற எதுவும் இல்லை, மனித செயல்பாடு. ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அன் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்டு பை ஹியூமன் பீயிங் டு மீட் ஹிஸ் ஆர் ஹர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் மேபி ஃபார் அ பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஒரு ஜாப் போறோம், மணி ஏர்ன் பண்றோம், இதோட மோட்டிவ் என்னது? இதை யூஸ் பண்ணி வேற ஏதாவது பொருட்களை வாங்குறதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பர்சனல் சர்வீசஸை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே தான் ஹியூமன் ஆக்டிவிட்டி. இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியில 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா இதை வந்து பொருளாதார செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே யார் எடுத்து நடத்துறாங்கன்னா இதோட மெயினான ஒரு எய்மே என்னன்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றது, அதாவது மணி ஏர்ன் பண்றது. இதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ்ட் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட ஒர்க் என்ன? அக்கௌண்டிங் பண்றது. ஆடிட்டரோட ஒர்க் என்ன? ஆடிட்டிங் ஒர்க்கை பண்றது. செகண்ட் என்னன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஒரு சொசைட்டி சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டியோ அப்படி இல்லாட்டி ஒரு உளவியல் ரீதியான ஆக்டிவிட்டி ஏதாவது நடந்தா அதுதான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வந்து நம்மளுக்காக வேண்டி டெய்லி குக் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலிக்கு பண்ணக்கூடிய ஒரு கடமை. இதுதான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி.